நம்ம வாயில வர வார்த்தைக்கு அதிக வல்லமை உண்டு. ஆமாங்க, எப்படி இறை வார்த்தைக்கு வல்லமை உண்டு நமக்கு தெரியும், அதான் போதிக்கிறோம், அதை நம்ம விசுவசிக்கிறோம். அதே போல நம்ம வாயில வருகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உதாரணத்துக்கு நீங்க வீட்டுல போய் உங்க பிள்ளைங்களை நல்லா பாசிட்டிவா சொல்லுங்க. அன்றைக்கு காலையில ரொம்ப புகழ்ந்து ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் உற்சாகப்படுத்தி நீங்க அனுப்புங்க. திரும்ப வருகிற பொழுது உற்சாகத்தோடு தான் வருவார்கள். ஏனென்றால் காலையிலே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதே உதாரணம் தருகிறேன். காலையில் எந்திரிக்கும் போது திட்டுங்க, நீ எல்லாம் இப்படிதான் இருப்ப, நீ எல்லாம் முன்னுக்கு வர மாட்ட, நீ எல்லாம் மேல வரவே முடியாது, நீ ஒரு முட்டாள் சொல்லி அனுப்புங்களேன். அவன் சோகமாகவே போவான், அவள் சோகமாகவே போவாள். திரும்ப வரும்பொழுது அப்படிதான் வருவான். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்ம பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஏனென்றால் நம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூயாவின் வல்லமையால் நாம் நிறுவப்பட்டு இருக்கிறோம். ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறோம், உறுதி பூசல் வாங்கி இருக்கிறோம், ஆவின் கொடைகள் கனிகளை பெற்று இருக்கிறோம். எனவே எப்படி இறை வார்த்தைக்கு வல்லமை உண்டோ அதே போல நமது வார்த்தைக்கு அவர் வல்லமை வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம கோபமா பேசினா ஒருவர் புண்படுகிறார், நம்ம உற்சாகப்படுத்தும் போது மகிழ்ச்சி அடைகிறார். அதுவும் கிறிஸ்தவர்கள், எல்லா மனிதருக்கும் இது உண்டு. அதுவும் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குள்ள இருக்கிற பொழுது நான் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு, நான் பேசுகிற வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு. எனவே பிரியமுள்ள இறை வார்த்தைகளை, நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்க. அதற்கு உதாரணம் தருகிறேன். இன்றைக்கு நற்செய்தி அன்பர்களே, இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39 45 வரை உள்ள இறை வார்த்தையில மாதாமா புறப்பட்டு எலிசபெத் அம்மாவை சந்திக்க போறாங்க. எலிசபெத் அம்மா கருவுற்று இருக்கிறாங்க வயதான காலத்துல. எனவே அவரை பார்த்த உடனே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுத்து எலிசபெத் அம்மா மாதாவின் வாழ்த்தை கேட்டு வயிற்றில் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. பாருங்க அந்த வாழ்த்து செய்தி. ஏனென்றால் எலிசபெத்தை வீட்டை அடைந்த உடனே மாதா செய்தது அவரை வாழ்த்தினார். மகிழ்ச்சியால் துள்ளிற்றான். வயிற்றில் குழந்தை நடனம் ஆடுகிறது. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. உண்மைதான், அவர்கள் நம்மை பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லல, அவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் நினைச்சுக்குவோமே, அவர்களால் அவ்வளவுதான் முடியும்னு எண்ணிக்கொள்வோமே. நம்ம நல்ல வார்த்தையை பயன்படுத்துவோம். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிற சனிக்கிழமை அன்னை மரியாதைக்குரிய நாள், அன்னை நமக்காய் ஜெபிக்கிற நாள், இறைவனுடைய அருளை அன்னை மூலமாய் பெறுகிற நாள். இதனால் இல்ல எப்படி மாதா எலிசபெத் அம்மா சந்தித்த உடனே வாழ்த்தினார், குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு. வெறும் எலிசபெத் அம்மா மட்டும் இல்ல, வயிற்றில் இருக்கிற சிசு அது மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. திருமுழுக்கு யோவான், சிசு என்பது திருமுழுக்கு யோவான். அதுபோல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஏன் பயன்படுத்தணும்னா, ஏற்கனவே நான் அதிகமா சொல்றது, நீ எந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும். நீ உன்னை நேசிப்பது போல உன் அயர நேசின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எனவே நீ மற்றவர்களை நல்ல வார்த்தைகளை உற்சாகப்படுத்துகிற பொழுது அதுவே உனக்கு ஆசீர்வாதமா மாறும். அது மூலமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அதன் மூலமாகவே அவர் நம்மை தொடுவார். வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். வாழ்க்கை விசாலமா ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லிப்போம். நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. நல்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த எங்களை ஆசீர்வதிங்க. குறிப்பா என்னவெல்லாம் தேவைகளோ, என்னவெல்லாம் பிரச்சனைகளோ, என்ன விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கிறார்களோ, கமெண்ட்ல என்னவெல்லாம் தேவைகள், ஜெப கருத்துக்களை வைத்தார்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வேண்டுதலையும் தொடுங்க. ஆண்டவர் பெயரில், உங்க பெயரில் உங்க மேல நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க தொடுங்க. ஆண்டவர் கிருபையால் சொல்லுகிறேன், வல்லமையான இறைவன் உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் தொடுவார், ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். தைரியமா போங்க, வேலைகளை தொடருங்க. ஆண்டவர் கிருபையால் வாழ்வீர்கள். God bless you. விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த ஜெபமானது வராது. திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரை ஜெபம் தொடர்ந்து வரும். God bless you. Take care. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை. ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகளை எல்லாம் கமெண்ட் மூலமா எங்களுக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள். ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் ஜெப தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless you.